வணக்கங்க. துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி குரு பெயர்ச்சி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. பொதுவாகவே 10ஆம் இடத்துல குரு வந்தால் கொஞ்சம் பதவி உத்தியோகத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7.5 சனி வேறு நடந்துகிட்ருக்கு. இந்த வருடம் குரு பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் ராகு கேது பெயர்ச்சி ஜூலை மாதம் இருக்குது. சனி பயிற்சி நவம்பர் மாதம் இருக்குது. அப்போது இது நாள் வரைக்கும் போன வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, துலா ராசிக்கு 9ல் குரு ரொம்ப யோகமான காலங்களாக இருந்திருக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவ்வளோ யோகங்களாக உங்களுக்கு இருக்குதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த 10ல் குரு அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார், வேலை மாற்றத்தை கொடுப்பார். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு சரி வருமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குரு தனகாரகன். அதனால் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு இடம் வாங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல்கள் உருவாகும். அது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். புது நட்புகள், அவர்களால் சில இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து ராகு 12ஆம் இடத்துக்கும் கேத்து பகவான் 6ஆம் இடத்துக்கும் போகிறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸோ கெரியரோ இருந்த தொல்லைகள் எல்லாத்தையும் நீங்கி அந்த தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து அதை ஓவர் கம்மும் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்திருக்கும். அதெல்லாம் முழுமையாக சரியாயிடுன்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் 60-70% ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. நவம்பர் மாதம் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுதுங்க, குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். இல்லை ஃபேமிலி லைஃப்பில் சில ப்ராப்ளம்ங்க, தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குங்க, மனசே சரியில்லை, குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த நவம்பருக்கு அப்புறமா நிச்சயமாக யோகமான காலங்கள் உங்களுக்கு அமையுங்க. இது எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னாலே துலா ராசிக்கு விசேஷமான பலன்கள்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் ராசிப்படி. முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே 9 கிரகங்களோட ஆதிக்கத்துக்குள்ளே தான் வாழறாங்க. அதில் தான் நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லை கஷ்டப்படுறோம். அதில் 12 பேரில் ஒருத்தர் உங்களை மாதிரி துலா ராசிங்க. அப்போது அவரும் நீங்களும் ஒரே மாதிரி வாழ்க்கையாக விதியுமா சந்தோஷமும் துக்கமும் அமையும் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ராசினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் சந்திரன் ஒரு கிரகம் இருக்குது. அந்த சந்திரன் 12 ராசியில் சுற்றிட்டு வந்துட்டே இருப்பார், மற்ற கிரகங்கள் மாதிரியே. அந்த சந்திரன் துலாத்தில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் சொல்கிறீங்க, சார் நான் துலா ராசி அப்படின்னு. அந்த துலா ராசிக்குள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றுத்துல சந்திரன் இருந்திருப்பார், அப்போ நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் சொல்லுவீங்க, சார் நான் வந்து துலா ராசி, இந்த நட்சத்திரம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த தினப்பலன், வார பலன், மாத பலன், குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன், இந்த ராசி பலன்றதே அதை பேஸ் பண்ணி தான், சந்திரனை மட்டுமே பேஸ் பண்ணி. அப்போது மீதி 8 கிரகம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஆதிக்கம் செலுத்துது, அதெல்லாம் இதில் கணக்கே கிடையாது. அதனால் என்னடா அது துலா ராசிக்கு ரொம்ப கெடுதலாக சொல்கிறாங்கன்னு பயப்படாதீங்க. மீதி 8 கிரகங்களோட ஆதிக்கத்தையும் சந்திரனோட ஆதிக்கத்தையும் உங்களோட ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும். அந்த லக்னத்துக்கு அதிபதி ஒரு கிரகம் இருப்பார், தொழில் ஸ்தானத்துக்கு இன்னொரு கிரகம் அதிபதியாக இருப்பார், கல்யாணத்துக்கு களத்திரத்துக்கு இன்னொரு கிரகம் அதிபதியாக இருப்பார், புத்திரருக்கு ஒரு கிரக அதிபதியாக இருப்பார். இந்த மாதிரி 9 கிரகங்களும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு ஆதிக்கத்தை செலுத்தும். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போது இந்த தசை, குரு தசை, சனி தசை, புதன் புக்தி அப்படின்னு தசா புக்திகள் நடக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு 70-75% ஆஃப் யுவர் லைஃப் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த 25% 30% தான் இந்த ராசினால சந்திரனை மட்டுமே தான் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். மீதி 8 கிரகங்களோட ஆதிக்கம் அதில் இல்லையே. 9 கிரகங்களோட சேர்த்து உங்கள் ஜாதத்துலேருந்து பார்க்குற பலன் தாங்க முழு பலன் இருக்கும். அதனால இந்த பலனுக்காக நீ பயப்பட வேண்டாம். அப்போது முழு பலனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, நேராக அந்த வெப்சைட்டுக்கு போக, அதில் கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் கேட்கும். பொறுமையாக அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு உலகத்திலேயே முதல் முறையாக உங்களோட ஹாரோஸ்கோப்புக்கான பலன்களை
வீடியோவாக எங்கள் வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். நிறையா வீடியோஸ் வரும். உங்களுக்கான பலன், பொது பலன்கள், இந்த ராசி பலன்கள்லாம் பொது பலன்கள், அதெல்லாம் முழுமையான பலன்கள் கொடுக்காது. உங்களுக்கான வீடியோ பலன்கள், உங்கள் ஹாரோஸ்கோப், அதுக்கான பலன்களில் 2007 2013 வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம். 2014 என் பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், என் கெரியர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கும் வீடியோஸ் இருக்குது. அதுக்கு நான் ரொம்ப நாமினல் சார்ஜஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறமா என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மொத்த ஜாதகத்தோட பலன்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த துலா ராசி அப்படிங்கிறதுக்காக அதுவே உங்கள் வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. நன்றிங்க. வணக்கம்.